வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. வேற வழி இல்லை, கெஞ்ச ஆரம்பிச்சிட்டார் ஓபிஎஸ். நம்ம தொடர்ந்து சொன்னோம். சில பேர் வந்து டிவிகேல பேசிட்டு இருக்காங்க, திமுகவில் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் பேச்சுவார்த்தை நடத்தணும்லாம் உண்மை. ஆனால் ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை பல ஆயிரம் கோடி ரூபாய் வெளியில் இருக்குது. அதெல்லாம் பிஜேபி இல்லாமல் வேற யார் வாங்கி தருவா? இது தெரியாமல் சில பேர் வந்து ஓபிஎஸ் தர்மயுத்த நாயகன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள அவர் யோசிப்பார், ஐயோ நம்மளை இன்னுமா இந்த உலகம் நம்பிட்டு இருக்குதுங்கிற ரேஞ்சுக்கு அவரே பாவம் நொந்து நூலாயிருக்காரு. இந்த நேரத்தில் சில பேர் வந்து கூட இருக்கவங்க பண்ற அட்ராசிட்டி இருக்குல்ல, பாவம் அவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அவருடைய நிலைமை என்ன? கடைசியாக இப்போ 3 தொகுதி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து முடிஞ்சிருக்குது. அநேகமாக எப்போது வேண்டுமானாலும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்டிஏ. என்னங்க திடீர் திருப்பம் அப்படின்னு ஏற்கனவே வந்து என்டிஏலாம் வந்து பழனிசாமி ஒத்துக்க மாட்டாருன்னு சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு கெஞ்சினா பரவாயில்ல சார். ரொம்ப கெஞ்சினா அமித்ஷா என்ன சொல்லுவார்? ஏங்க ரொம்ப கெஞ்சிராருங்க, ஒன்றும் பண்ண மாட்டாருங்க, 3 தொகுதிங்க. இப்போ அந்த இவர் கேட்டார்ல பஞ்சபாண்டோட, ஐயா எனக்கு இந்த இது கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த கதை ஆகிடுச்சு இன்னைக்கு. அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்திருக்காரு. சரி, என்னதான் தொகுதி கேட்குறாரு? ஓபிஎஸ் உடைய டிமாண்டுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கெஞ்சி கேட்பது என்ன? ஏன்னா இன்னைக்கு அரசியலில் வந்து விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு ஒரே ஒரு டைலாக போட்டு டக்குன்னு உள்ள வந்து புச்சாலித்தனமாக காயை ஊற்றியிருக்காரு டிடிவி. நம்ம தொடர்ந்து சொல்லுவோம், டிடிவி ஆதரவாளர்கள் கூட என்னங்க நீங்கள் எடப்பாடியை வலிமையாக எதிர்க்கக்கூடியவர் டிடிவிலாம் சொல்லுவாங்க. டிடிவி வலிமையான எதிர்க்கக்கூடியவர். காலம் நேரம் சூழ்நிலை எல்லாம் முக்கியம். ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் போய் டெல்லியில் உட்கார வச்சாங்களா இல்லையா? அந்த கேஸ் என்னாச்சு? அவ்வளோதான், அந்த கேஸ் முடிஞ்சு. கெஜ்ரிவால் கேஸ் என்னாச்சு? அதோட முடிஞ்சு. ஹேமந்த் சோரன் கேஸ் என்ன? அதோட முடிஞ்சு. எலெக்ஷன் வரைக்கும் கேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிஜேபியே நினைக்காது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். அப்போ டிடிவி தினகரனா உள்ள வந்துட்டார். இதில் என்ன பழனிசாமி நம்ம ஓபிஎஸ் என்ன யோசிச்சிருப்பார்? ஏன்பா எங்கூட தானே இருந்த, நான் அதிமுக இருக்கும்போதெல்லாம் நீ வெளியில் இருந்த, கரெக்டாக போய் அங்கே போய் உள்ளே உட்காந்துட்டு இப்போ நான் ரெட் ரோட்டில் இருக்கேன்பா என்ன பாரு நினைக்க மாட்டாரா? அரசியலில் ஸ்மார்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு ஐயா ஆமாம், அதாவது அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்னு பின்னால் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. முதல்ல சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கணும். அரசியலில் யோசிக்கலாம். யோசிக்கிறதே வாழ்க்கையாக இருந்தால் வைத்தியலிங்கம் போயிட்டாரு, பக்கத்தில் பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லைங்க. நேற்று பார்த்தா ஓபிஎஸ் கூட இருக்க ஐயப்பன் போய் டிடிவி தினகரன்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன யோசிக்கிறாரு? இல்லை இவர் தான் அனுப்பி வச்சாரா? சொல்லது. அப்போ வந்து நம்ம ஒன்று தோணுது, ஓபிஎஸ் தான் அனுப்பிச்சி வச்சிருக்காரு பொழுது. நேற்று நைட்டு போய் பேத்துருக்காரு. என்ன முடிவு? எப்படியாவது சொல்லி சேர்த்து விடுங்க என்ன. ஏன்னா அண்ணாமலை தான் இவங்க 2 பேர்ட்டையும் சொன்னது, கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொன்னது. அண்ணாமலை இப்போ வந்து சொல்கிற இடத்துல அண்ணாமலையும் இல்லை. அண்ணாமலை சொல்கிறாரு, பட் அவர் அந்த பொசிஷனில் இப்போ தமிழ்நாடு பிஜேபி தலைவர் என்ன இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் தான். அண்ணாமலை ரொம்ப பேச முடியாது இறங்கி. அப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் உள்ளே வந்தால் எடப்பாடி கோவிச்சுக்குவாருன்னு நயினார் நினைக்கிறார். அதான் இந்த அமைதிக்கு காரணம். இன்னொன்று, டெல்லியும் எடப்பாடி ரொம்ப முக்கியம். எடப்பாடிஜின்னு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, இப்போ இன்றைக்கி காலையில் தினமலரில் ஒரு செய்தி வந்தது, எடப்பாடி ரொம்ப டென்ஷனில் இருக்காரு. என்னங்க அது, ஜிகே வாசன், ஏசி சண்முகம் எல்லாத்தையும் வந்து பிஜேபி தான் இன்றைக்கி கூப்பிட்டு வருது. அப்போ பழனிசாமி எதுக்கு தான் வந்து கூட்டணிக்கு தலைவராக இருக்காரு? எல்லாம் அவங்க ஆளுங்களாக இருக்காங்கன்னு பழனிசாமி வருந்துறாருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் இப்படி தான் நிலைமை. ஜிகே வாசன்லேருந்து ஏசி சண்முகம்லாம் யார் கூட பேசிகிட்டு இருப்பாங்க? இன்றைக்கி ஒன்றிய அரசியல் அதிகாரத்தில் இருப்பது யார்? பாரிவேந்தர்லாம் பழனிசாமிக்கு ஆதரவாக இருப்பாரா, பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பாரா? சொல்லுங்கள். இது கூட தெரியாமல் பழனிசாமி டென்ஷனாக இருக்காராம். பழனிசாமி எவ்வளோ புச்சாலின்னா, தனக்கு பிரச்சனையாகக்கூடிய தினகரன் இன்னைக்கு தேர்தலையே போட்டி இல்லை. ஏன் சார், அவருக்கு நீங்கள் எம்பி சீட் நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் கொடுத்து ஒன்றிய அமைச்சர் ஆக்கி விட்ருங்கன்ட்டார். தினகரன் ஒன்றிய அமைச்சரானா ரூட் கிளியர் தானே. பழனிசாமி எவ்வளோ பெரிய புத்திசாலி. பழனிசாமி அவர்களை பற்றி நம்ம பேசும்போது ஒன்று சொல்லுவோம், பழனிசாமி அவர்களை எதிர்த்தவர்கள் ஓபிஎஸ் கெஞ்சிட்டு இருக்கார். அவரை வந்து ஒரு வழி பண்ணியே தீருவேன், பழனிசாமிலாம் ஒரு ஆலையில் வளைந்து நெளிந்து யார் கும்பிடு போட்டு போனவங்கன்னு சொல்லி பேசின அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு எந்த ரேஞ்சில் இருக்கார்? நல்லா யோசிப்பார். அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்த்தவர், இல்லைன்னு மறுக்கலை. இன்னைக்கு எடப்பாடியால் அவர் எங்கே உட்காந்துருக்கார்? அப்போ எடப்பாடி அவர்கள் எத்தனை பேரை கார்னர் பண்ணிட்டு வந்திருக்காரு. சசிகலா நாங்கள் சசிகலாவை எங்கே இருக்க வச்சிருக்காரு? டிடிவி தினகரன் இன்னைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடிங்கிற பேசுகிற அளவுக்கு வந்துட்டார். இதுதான் எடப்பாடியோடைய பவர். சார், அரசியலில் சாதுரியம் ரொம்ப முக்கியம். பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா மாதிரி ஒரு மக்கள் தலைவர்லாம் இல்லை. ஆனால் தன்னுடைய அந்த சாதுரியமான நடவடிக்கையால் மக்கள் தலைவராக முயற்சி செய்து கொண்டு ஓரளவுக்கு வந்துட்டார். அதான் இன்னைக்கு முக்கியம். முனுசாமி அத்தம் விஸ்வநாதன் எவ்வளோ பேர் இருக்கான். செங்கோட்டையன் தான் ஜெயலலிதா மாட்டேன்னு அறிமுகப்படுத்தி வச்சேன் எடப்பாடிங்கிறார். என்ன பண்ணுறது, செங்கோட்டையனே கட்சி விட்டு தூக்குறாரு. அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக. அப்போ இப்போ ஓபிஎஸ் அவர்கள் போடி நாயக்கன் ஒரு தொகுதி ஏற்கனவே 3 தடவை நின்ன தொகுதி கேட்குறாரு. போன தடவை நான் 7000 ஓட்டில் தான் தங்கத்தமிழ் செல்வன்ட்ட ஜெயிக்கிறார் கேட்குறாரு. அதுக்கு பிறகு மதுரையில் ஏதோ ஒரு தொகுதி கேட்குறாராம். அதற்கு பிறகு உசிலம்பட்டியை கேட்குறாங்க. ஏன்னா ஐயப்பனுக்கு கேட்பாரா தெரில.
உசிலம்பட்டி தொகுதி இப்போதைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை இவர் கொடுக்கலங்கிறதுக்காக வேணா ஐயப்பன் வேணா நான் வந்து அமமுகவில் சேர்த்துட்றேங்க, எனக்கு உங்கள் சார்பில் சீட்டு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு கூட போயிருக்கலாம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். கடைசி வரை என்னென்னா இன்றைக்கி ஓபிஎஸோட நிலைமை என்னென்னா, ஒரு காலத்தில் முக்குளத்தூர் நான் முக்குளத்தூர்லாம் அதிமுக எதிரியாக இருக்காங்க, டிடிவி அந்த பக்கம் வந்துட்டார் அப்படிலாம் பேசப்பட்டது. டிடிவி வந்த உடனே அந்த கலரே மாறுது. இப்போ ஓபிஎஸ் வெளியில் அடிக்கிறதுனால முக்குளத்தூர் ஓட்டு விழாமலா போயிடும். நல்லா யோசனை பாருங்க, ஓபிஎஸ் முதல்ல யார் கூட சேருவார்? டிவிகேல சேர்ந்தா முக்குளத்தூர் ஓட்டு விழுந்துருமா, இல்லை டிஎம்கேல சேர்ந்தா விழுந்துருமா? நீங்களே சொல்லுங்கள், பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். அப்போ இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு வேற இடம் இல்லை. அதாவது வந்து அவர் ஏமாற்றப்பட்டாருன்னா பட்டிருக்கலாம், அது என்ன பண்ண முடியும்? அரசியலில் நீங்கள் ஏமாறக்கூடாது சார். நீங்கள் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது சரியான வாதம் இல்லை. அரசியலில் உஷாராக இருக்கணும். உஷாராக இருக்கணும்னால பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருந்து கட்சி நடத்துறாரு. நீங்கள் ஏமாந்ததுனால இப்படி நிற்கிறீங்க, வேற என்ன பண்ணுறது? உங்கள்கிட்ட மட்டும் அதிமுக கொடுத்துருந்தா என்னைக்கு அதிமுக வித்திருப்பீங்க. அப்படிதானே தொண்டர்கள் சொல்கிறாங்க, பார்க்கும்போது அப்படி தானே தெரியுது. இதுக்கும் அவங்க பையன் ரவீந்திரநாத் போய் பிஎஸ் கோயலை பார்க்கறதுக்கு சுற்றுறாரு, பார்க்க வழி இல்லை. இதே ரவீந்திரநாத் தான் மோடி ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு மோடி எங்கள் டேடின்னு சொன்னவர், அதிமுக இருக்கும்போதே சொன்னவர். இப்போ பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு, அவர் எம்பியாக இருக்காரு. அப்போவே மோடி எங்கள் டேடின்னு மோடி ஃபோட்டோ வச்சுருந்தா, எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ எல்லாரும் வச்சுருக்காங்க, இல்லை அம்மா ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. இவர் மோடி ஃபோட்டோ வச்சுருந்தா அப்போ என்ன அர்த்தம்னா, மோடிக்கு எனக்கு ஒரு லிங்க்கு, ஒன்றால் நினச்சா பண்ணிப்பார். அதனால் அப்போ பழனிசாமி என்ன யோசிச்சிருப்பார் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது? அப்பாவும் பையனும் ரொம்ப ஆடுறீங்கப்பா, எனக்குன்னு ஒரு காலம் வரும் இருக்குதுப்பா உங்களுக்கு வேட்டு நினச்சிருப்பாரா? நினச்சிருக்க மாட்டாரா? அதிமுகவுடைய கட்சியில் இருந்துட்டு நீங்கள் வந்து மோடி படத்தை வச்சா என்ன சார் சரியெல்லாம் அப்படி கட்சியில் போய் சேர்ந்துடணும். அதை விட்டுட்டு இப்படி கொள்கைக்கு மாற இதே மாதிரி தான் பார்லிமெண்ட்டில் பிஜேபி கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை ஆதரிக்கிறாரு யார்? ரவீந்திரநாத். அங்கே வந்து எம்பியாக நியமனம், அதாவது ராஜ்யசபா எம்பிஆர் கூட எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் எனக்குலாம் ரொம்ப வேண்டியப்பட்டவர். எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் தமாகாவில் இருந்தார், காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போனவர். இது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க தொகுதி அவருக்கு. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அவர் அதிமுக ஸ்டாண்டில் நிற்கிறார். வெளியில் வந்து எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் சொன்ன வார்த்தை, தம்பி புதுசு தெரியாமல் ஏதோ பேசிட்டாருன்னு சொன்னார். இதுதான் அவருடைய அதிமுக பாசம். தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னா எதை வேணால் பண்ணுவோம் அப்படிங்கிறது. எந்த கட்சியோட கூட்டணிக்கு போகலான்னு நினைக்கக்கூடியவர் ஓபிஎஸ். அப்படி தானே? உங்கள் சொந்த இயக்கம், உங்களை எந்த அளவுக்கு பாடுபட்ட இயக்கம், அந்த இயக்கத்துக்கு எதிராக எவ்வளவோ கேஸ் போட்டு அதுக்கு எதிராக எவ்வளவோ பிரச்சனை பண்ண உங்களை எப்படி பழனிசாமி மன்னிப்பார்? இப்போ கெஞ்சரி அனுமதி கொடுத்தாங்களா? இப்போ நீங்கள் கெஞ்சிருக்கீங்கன்னு பொதுவெளிக்கு வந்துருச்சா? இனிமேல் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அரசியலில் மரியாதை இருக்கு விடுங்க, யார் உங்களை நம்பி இனிமேல் போவா? உங்களை செம்மலை நம்பினாரு, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட இருக்காரு, முனுசாமி நம்பினாரு, பழனிசாமி, யாரெல்லாம் உங்களை நம்பினாங்களோ எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. கடைசியாக நீங்கள் யாருக்காக எம்பி சீட் வாங்கி கொடுத்தீங்களோ தர்மர், அவரும் இங்கே வந்துட்டார். இப்போ யாருக்காக நீங்கள் கட்சி நடத்துறீங்க? கேட்டால் நான் கட்சியே நடத்தலைங்கிறீங்க. பண்டூட்டி ராமச்சந்திரன் நொந்து போய் விட்டுருப்பார் பொழுது, அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும்? அப்போ ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு தான். அதில் உஷாரானது ஓரளவுக்கு உஷாராகிட்டு இருக்குது ஐயா. அவர் ரொம்ப தெளிவாயிட்டார். திமுக கூட போனால் வேலைக்கு ஆகாதுங்கிற முடிவு பண்ணி இப்போ மறுபடியும் என்டிஏல பேச ஆரம்பிக்கிறார். இதில் இன்னொரு செய்தி, இல்லை ஐயா வந்து டிவிகே கூட பேச ஆரம்பிக்கிறாருன்னு நம்ம யோசித்தோம். டிவிகே கூட ஐயா போகிறது சிரமமாச்சே, எல்லா வழிகளும் அடைபட்டால் ஒழிய அவர் டிவிகேக்கு போக மாட்டார், தனிச்சு நிற்க மாட்டார். அதில் உறுதியை நான் சொல்கிறேன். டிவிகேக்கு போகிறதா இருந்தால் எல்லா வழியும் அடைபடிக்கணும். நமக்கு தெரிஞ்சு என்டிஏ இன்னும் அது சரியாக வந்துடும். ஏன்னா வந்து ஐயா வந்தால் தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இறுதி வடிவம் பெறுங்கிறது இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு தெரியும். ஐயா வந்து திமுக கூட்டணிக்கு போனால் சந்தோஷம், என்டிஏக்கு போனால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, அங்கே விசிகா இருக்குது. ஆனால் ஒருவேளை ஐயா தனியாக நின்னாலோ இல்லை டிவிகே கிட்ட போனாலோ கண்டிப்பாக ஓட்டை பிரிப்பார். அது வந்து பிஜேபிக்கு பாதகம் தான். அதனால் எப்படி தேமுதிகாட்டியே பேசுகிறவங்க கண்டிப்பாக ஐயாட்ட பேசுவாங்க. தேமுதிக உடனே சொல்கிற மாதிரி அவங்க கனவு உலகத்தில் இருக்காங்க, விட்டுருங்கன்ட்டாங்க. இப்போ திமுக விட்டுருச்சு, அதிமுக விட்டுருச்சு, இவங்களே இனிமேல் லைனுக்கு போனால் தான் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இப்போ வந்து அன்னியார் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க அம்மாங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஜெயலலிதா மாதிரி எல்லாரும் அவ்வளோ நினைக்கிறாங்க. நினப்பு தான் பொழப்பு கொடுக்குதுன்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது தன் மகனை வந்து அமைச்சராக்கணும், தன்னுடைய தம்பியை ஒன்றிய அமைச்சராக்கணும்னு அவங்க ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. எத்தனை சதவீதம் முதல்ல தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஓட்டு இருக்குது? அதாவது ஒரு அளவுக்கு ஆசைப்படலாம், சொல்லுவாங்கள்ல பொய் சொல்லலாம்பா ஏக்கர கணக்கில் சொல்லிக்கொள்ள மாதிரி ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. கடைசியாக மோடி இடத்துக்கு ஆசைப்படுவாங்க பொழுது அவங்க வேற என்ன நம்ம சொல்கிறதுன்னு தெரில. தேமுதிகவோட நிலைமை பரிதாபமாக இருக்குது. ரெண்டு கட்சிகளும் கை விட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைமை என்னங்கிறது புரிஞ்சிடும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாராலும் எதிர்பார்க்கக்கூடியது இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியவில்லை. நமக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் அநேகமாக நாளைக்கு சேருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னும் இந்த ஒரு சில டீலிங் தான் பொழுது, அது முடிஞ்சால் பண்ணிடலாம். வேற என்ன பண்ணுறது? பழனிசாமிகிட்ட கேட்டாங்க, கெஞ்சலாருங்க கூப்பிட்டுக்கிறோம்,
அங்கே சின்னத்தில் நின்று போறாரு. இன்னொன்று பழனிசாமிக்கு இன்னொரு நன்மை, தினகரனை டெல்லிக்கு அனுப்பிட்டா ஒரு பிரச்சனை தீர்ந்தது. ஓபிஎஸ் இன்னொரு கட்சிக்கு போனால் இனிமேல் அதிமுக நான் தான் பொதுச் செயலாளர் அப்படி இப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் சசிகலாவை எப்படி பிரச்சாரத்துக்கு கொண்டு வரணுங்கிறது பிஜேபிக்கு தெரியும். பிஜேபி அந்த வேலையை சிறப்பாக செய்யும். என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும், அவ்வளோதானே மோடியோட எண்ணம். ஒரு பக்கம் இந்த கூட்டணி பலம், அதுக்கப்புறம் ஈடியை விட்டு இவங்களை ரவுண்டு கட்டுறது, எப்படியும் ஜெயிப்பது, இதான் பலம். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.